சங்கீதம் 92 வசனம். கர்த்தரை துதிப்பது உன்னதமானவரே, எமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது. கர்த்தரை துதிப்பது இது ஓய்வு நாளில் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். ஓய்வு நாளின் பாட்டாக்கிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பது உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது. நாம் கர்த்தரை துதிப்பது. நன்றியால் துதி பாடு, இயேசுவே நாவால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர் கொடுக்குற எல்லா டைம்லும் நன்றியோடு ஞான் ஸ்துதி பாடிடும். அதாவது நம்ம பாட வேண்டும். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். இந்த வசனம் எல்லாம் ஒரு கீர்த்தனைகள். இதை கீர்த்தனைகளை தியானம் பண்ணவும். உங்களுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்வது. அவருடைய நாமம் கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை கீர்த்தனம் செய்வதும். யெகோவா என்று கூப்பிடலாம். யெகோவா எனக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். யெகோவா என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்னு போட்டிருக்கு. யெகோவா நம்ம சொல்வது தப்பில்லை, சொல்லலாம். யெகோவாவோட நம்ம ப்ரே பண்ணலாம். யெகோவா கர்த்தாவே தேவனே சொல்லிட்டு ஜெபம் பண்ணலாம். அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவதும் கர்த்தரை துதிப்பது எவ்வளவு அருமையானது என்று இந்த வசனத்தில் கூறப்படுகிறது. சங்கீதம் 91 வசனம். 92 வசனம். சங்கீதம் 92 வசனம். கர்த்தரை துதிப்பது உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது. இன்றைக்கி நிறைய இது இருக்குது. நம்ம சொல்வதெல்லாம் தப்பு, பொய், அதெல்லாம் நம்ம சொல்வதெல்லாம் அவதூறானது அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்குதா, சமாதானம் கிடைக்குதா, அதை பார்க்க வேண்டியது. என்னுடைய சொற்பொழிவை நான் கூறுவதில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா உங்களுக்கு பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க வேண்டாம். கர்த்தரை துதிப்பதும் அவரை துதிக்கிற ஒரு நாமம், இயேசுவின் யெகோவா நாமம், துதிக்கின்ற நாமம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாሎም, யெகோவா சபேத், யெகோவா ஈரே, யெகோவா சிட்கானு, யெகோவா ரூவா, இப்படி எல்லா நாமும் யெகோவாய்க்கு இருக்கிறது. யெகோவா தேவன் என்று நாம் மகிமைப்படுத்தலாம். யெகோவா தேவன், யெகோவா என்னது, நம்மளால் பேச முடியாத வார்த்தையில் அதிகத்தில் யெகோவா நம்ம கூப்பிடும்பொழுது நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேறு எதுவும் பேச முடியல, யெகோவான்னு கூப்பிடுங்க, கர்த்தர் உதவி செய்வார். பைபிளில் வசனம் போட்டிருக்கு, திட்ட தெளிவுமே போயிட்டுருக்கு. வாசியுங்கள், தியானியுங்கள்.